லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க அம்மா சொன்னாங்கன்னு உன்னை கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலடி. இல்ல, இதுக்கு மேலயும் நம்ம அவருக்கு பாரமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. நம்மள பிடிக்கலன்னு நேரடியா சொன்னதுக்கு அப்புறமும் தாலி கட்டிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு டார்ச்சரா அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. ஆனா அதுக்காக அப்பா வீட்டுல வந்து வாழ வெட்டியா இருக்கிறதும் சரியா இருக்காது. என்ன பாக்குறப்பெல்லாம் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதெல்லாம் என்னால தாங்கவே முடியாது. போதும், எனக்காக என் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் இங்க இருந்து என்னால இந்திரா வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. இதுக்கு ஒரே தீர்வு, நான் இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா போறதுதான். தப்புதான், தப்புதான், இது கோழத்தனம் தான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. அவர் விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கைய யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவர் என்ன எவ்வளவு வெறுத்தாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா அது அவர் மட்டும்தான். பரவாயில்ல, அவரு சந்தோஷமா இருக்கட்டும். நான் இல்லாம போறதுதான் அவருக்கு சந்தோஷம்னா அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடைசியா எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம். தெரியும், காலத்துக்குமான வேதனையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நானும் கஷ்டப்பட்டு என்னால நீங்களும் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்க முடியாது. நான் போயிட்டா என்னால நீங்க எந்த கஷ்டமும் பட தேவையில்ல. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க.
நினைச்சது எல்லாம் உனக்கு கிடைக்கணும். நீ கனவு கண்ட மாதிரி நீ பெரிய ஐஏஎஸ் ஆகணும். என்னால அப்பா அம்மாக்கு வலியும் வேதனையும் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா நீ அவங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கணும். நீ செய்வ. நான் என்னைக்குமே உனக்கு ஒரு நல்ல அக்காவா இருந்ததே இல்ல. உனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணதும் இல்ல. ஆனா நான் இப்போ உன்னை தனியா தான் விட்டுட்டு போறேன். ஆனா நீ தைரியமானவ. உனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. அந்த நம்பிக்கையில தான் நான் போறேன்டி. சூப்பர்க்கா, சூப்பர். நீ இப்படிதான் இருக்கணும். ரொம்ப பெருமையா இருக்குக்கா. ஏன் நிப்பாட்டிட்ட? நீ மாத்திரையை போட்டுக்கோ. உனக்கு என்ன, ஒரு பிரச்சனை வந்ததும் இப்படி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவ. செத்து போயிட்டா உனக்கு எந்த கவலையும் இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க, அது சரி, அத பத்தி உனக்கு என்ன கவலை? நாங்க கேடோ கெட்டு போறோம். நீ நிம்மதியா போய் சேர்ந்துடணும். எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சிடணும். நாம செய்யற இந்த வேலைக்கு இவங்க எவ்வளவு பாடுபடுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எதை பத்தியாவது உனக்கு கவலை இருக்கா? எந்த அக்கறையுமே கிடையாது. நீ மாத்திரையை போடுக்கா. எனக்கு வேற என்ன செய்யறதுனே தெரியலடி. என்னதான்க்கா பிரச்சனை உனக்கு? இப்படி எதுவுமே வேணான்னு உதறிட்டு போற அளவுக்கு உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் கஷ்டம் வந்துச்சு? உனக்கு இப்பதானக்கா கல்யாணம் ஆச்சு, சொல்லுக்கா. அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல இந்திரா. அவங்க அம்மாக்காக தான் விருப்பம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல. எப்ப பார்த்தாலும் திட்டுவாரு, எரிஞ்சு விழுவாரு. என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இந்திரா, இது வரைக்கும் நானும் அவரும் ஒண்ணு சேர்ந்து வாழவே இல்லை இந்திரா. என்னக்கா சொல்ற? ஆமா இந்திரா, ஒரு தடவை சின்ன பொண்ணத்த ஏதோ ஒரு மருந்து கொடுக்க போய் ஆக்சிடென்ட் ஆகி கூட சந்தோஷமா இருந்தாரு. அவ்வளவுதான். மத்தபடி அவருக்கு என் மேல எந்த ஒரு ஆசையும் அன்பும் இல்ல இந்திரா. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்றது? சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததுக்கே அப்பாவும் அம்மாவும் இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க, பயப்படுறாங்கன்னு பார்த்தல்ல.
இதுல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு சொன்னா எப்படி தாங்குவாங்க? அதுக்காக பிடிக்காத ஒருத்தர் கூட நான் எத்தனை நாள் வாழ்றது? எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலடி. அக்கா நீ வா, வந்து உட்கார். வாக்கா உட்கார். அக்கா நீ ரொம்ப போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லா அரேஞ்ச் மேரேஜ்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதா செய்யும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமா இருக்க கொஞ்ச நாள் ஆகும்க்கா. மாமா பிசினஸ்னே இருந்து பழகிருப்பாரு. நீ திடீர்னு அவர்கிட்ட போய் பொண்டாட்டின்னு நின்னா அவருக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் ஆகும்ல. அந்த டைமை நாம தானக்கா கொடுக்கணும். இல்ல இந்திரா, நான் எடுத்தேன் கௌத்தோன்னு முடிவெடுக்கிற ஆள் இல்லைன்னு உனக்கே தெரியும். எனக்கு என்னமோ இதை சரி பண்ண முடியும்னே தோணலடி. அக்கா இங்க பாரு, உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா சொல்லு? அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டேன். அக்கா நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லக்கா. நாம அங்க இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணிடலாம். நானே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி நானே மாமா கிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். சரியா? என்ன நம்புக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்படி முட்டாள்தனமா பண்ண மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அப்படி நிஜமாவே உன் கல்யாண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு நினைக்காத. கல்யாணம் மட்டுமே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை இல்ல. அதை தாண்டி இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் இருக்குக்கா. நீ அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்கிற, அது எனக்கு புரியுது. ஆனா நம்ம அப்பா அம்மா பழைய ஆளுங்க. இப்போ நானே முதல்ல IAS படிக்கணும்னு அப்பா கிட்ட சொன்னப்போ அப்பா அதெல்லாம் வேணவே வேணாம் தானே சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் உன் ஆசைய பண்ணுன்னு ஒத்துக்கிட்டாருல. அப்பா அம்மாக்கு நம்மளோட சந்தோஷம் தாங்க முக்கியம். நமக்கு இதுலதான் சந்தோஷம்னு அவங்களுக்கு நாம தாங்க தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? சரி வா, வந்து படுத்துக்கோ. வா. என் அக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நான் சரி பண்ணுவேன். கதிர், மா சொல்லுங்கம்மா. காவியா கிட்ட பேசிட்டியா? எப்ப வராளாம்? இல்லம்மா, எனக்கு தெரியல. நான் நேத்து அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் பேசாம இருக்கியா? என்னடா நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? டேய், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ பொண்டாட்டிய ஊர்ல விட்டுட்டு வந்தனா நல்லாவா இருக்கும்? பாக்குறவங்க வாய்க்கு வந்தபடி பேச மாட்டாங்க. நேத்தே அந்த பார்வதி என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தல. இத பாரு கதிர், அந்த பார்வதி விவகாரமானவ. அவளுக்கு மட்டும் உனக்கும் காவியாவுக்கும் பிரச்சனையானது தெரிஞ்சது கண்டிப்பா தப்பா நினைப்பா. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ உடனே காவியாவுக்கு போன் பண்ணி வர வைக்கிற, அவ்வளவுதான். இல்லன்னு ஒரு வார்த்தை மறுத்து பேசுன, பாத்தியா? பேசிட்டே இருக்கும்போது கூப்பிடுறா பாரு. சொல்லு பார்வதி.
அப்படியா? சரி சரி. என்ன கதிர், உனக்கு காவியாவை பிடிக்கல போல இருக்கே. அப்படியே அவ அப்பா வீட்லயே இருந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல சித்தி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானே போய் பேசணுமான்னு யோசிக்கிறேன், அவ்வளவுதான். ரைட்டு. இவனுக்கு பொண்டாட்டி மேல ஆசை இல்ல. அப்போ பையன் வேற எதுலயும் சிக்கிக்கிட்டானோ? அப்படி மட்டும் நாம நினைக்கிறது கரெக்டா இருந்தா இத வச்சு அந்த இந்திரா குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணி ஓட ஓட வரட்டலாம். அந்த குடும்பத்தால கொஞ்ச நெஞ்ச அவமானமா பட்டிருக்கேன். பத்தாததுக்கு அந்த சின்ன பொண்ணு வேற என் காலை உடைச்சு பழைய சோற திங்க வச்ச. ச்சீ! எல்லாத்துக்கும் சேர்த்து விஷத்தை தேக்கி வச்சிருக்கேன். சரியான சந்தர்ப்பம் மட்டும் அமையட்டுமே, மொத்தமா அப்படி கொக்கி பழி தீத்துக்கிறேன். ஆ, கண்டிப்பா பார்வதி, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. ராகினி, கதிரங்க இப்பதான் உள்ள போனா. இதை இப்படியே விட்டா சரியா வராது. இவனுக்கும் காவியாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து முதல்ல அது சரி பண்ணணும். என்ன ஏதுன்னு நீ பாரு, சரியா? சரிக்கா. அப்புறம் அந்த பார்வதி போன் பண்ணா, சாயங்காலம் வரலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கிற வேலையை முடிச்சிடலான்னு சொல்றா. ஏங்கா, அவங்க தான் நிறைய நகை கடை துணி கடையெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம்ல. அதான் அந்த திமிரு தான். நாமெல்லாம் கடைக்கு போகல, அவளே மொத்த கடையும் வீட்டுக்கு கொண்டு வரா. அப்புறம் சாயந்தரம் அவங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் நீ பாத்துக்க. சரிக்கா. ம்? ம். போதும் போதும், ஆத்த வேணாம், அப்படியே கொடு. என்னக்கா, நான் பாத்துக்கிறேன். அக்காவை கொண்டு போய் மாமா வீட்டுல விட்டுட்டு நானும் கிளாஸ்க்கு கிளம்புறேன்ப்பா. என்னது, மாமா வீட்ல விட போறியா? ஏண்டி, அவ ஏதோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போறேன்னு சொன்னா, இப்ப என்னடானா விடிஞ்சும் விடியாததுமா கிளம்புறீங்க? என்னம்மா காவியா, அப்பா சொன்னதை தப்பா எதுவும் எடுத்துக்கிட்டியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் ஏண்டி கிளம்புறீங்க? ஐயோ அம்மா, ஏம்மா இப்ப கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க? அவ வந்தாலும் கேள்வி கேக்குறீங்க, சரி அவ கிளம்புனாலும் கேள்வி கேக்குறீங்க. ஏன் எப்பயும் ஒரு பிரச்சனை இருக்கும்னு பயந்துட்டே இருப்பீங்களா? அக்காவுக்கு இப்ப மன கஷ்டம் எல்லாம் சரியாயிடுச்சு. அவளால இப்போ மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா, அதனாலதான் போகணும்னு சொல்றா. போகட்டுமா? ஆமாப்பா, திடுதிப்புன்னு கிளம்பிட்டேன். அவருக்கு நான் கிளம்புனது கூட தெரியாது. அதான். எல்லாம் சரிம்மா, ஆனா இந்திரா கொண்டு வந்து விடுறது அவ்வளவு மரியாதையா இருக்காதுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நானே கிளம்பி வந்து விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்க எதுக்குப்பா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும்? நான் எப்படியும் அங்கதான் போறேன். நான் அக்காவை விட்டுறேன்ப்பா. இல்லடி, அது சரிப்படாது. நீ அங்க போய் மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்தை கூட்டிட போற. ஐயோ அம்மா, நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா. நான் அக்காவை விட்டுட்டு நான் பாட்டுக்கு அமைதியா கிளாஸ்க்கு போறேன். ஆமாமா, இந்திராவே விடட்டும், எதுவும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். வரேன்ப்பா. சரிம்மா,
பத்திரமா போய் விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் இந்திரா. அக்காவை ஜாக்கிரதையா கொண்டு போய் விடணும், புரியுதா? சரிம்மா. சரி, நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். வா அக்கா, வா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாடா? இல்லைங்க.